ஐபிஎல் தொடரோட முதல் போட்டியே வேற லெவல் சம்பவம் தான். ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே. சோ ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. எப்படியாவது டிக்கெட்டை வாங்கணும்டா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தா 10 நிமிஷத்துல டிக்கெட்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வர ஐபிஎல் ரசிகர்கள் பயங்கரமா அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஐபிஎல் 17வது சீசனானது கோலாகலமா தொடங்கி இருக்கு. தொடங்குறதுக்கு இன்னமும் 4 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. முதல் போட்டியிலேயே நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஐபிஎல் தொடர்ல நட்சத்திர அணியான ஆர்சிபி அணியும் களமிறங்கி இருக்காங்க. இந்த போட்டியானது சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கு. சிஎஸ்கே கேப்டனான மகேந்திர சிங் தோனியை திரும்பவும் எல்லோ ஜெர்சியில பாக்குறதுக்காக சிஎஸ்கே ரசிகர்கள் ஆர்வத்தோட காத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, விண்டேஜ் ஹேர் ஸ்டைல்ல மகேந்திர சிங் தோனி களமிறங்கி இருக்காரு. மகேந்திர சிங் தோனிக்கு இது கடைசி ஐபிஎல் தொடர் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மகேந்திர சிங் தோனியோட ஆட்டத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஐபிஎல் ரசிகர்கள் அதிக ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனிடையே தான் ஐபிஎல் தொடருக்கான டிக்கெட் ஆனது கடந்த ஆண்டு மாதிரி இல்லாம 2023 உலகக்கோப்பை தொடர் மாதிரியே ஆன்லைன் வாயிலா தான் டிக்கெட் விற்பனையானது நடைபெறும் அப்படின்ற அறிவிப்பு வெளியானது. அதன்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச் 18ஆம் தேதியான இன்று காலை 9:30 மணிக்கு டிக்கெட் விற்பனையானது தொடங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆன்லைன் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு பேடிஎம் இன்சைடர் ஆப்லயும் சிஎஸ்கே இணையதளத்திலையும் டிக்கெட்டை முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மைதானத்துல 38,000 ரசிகர்கள் அமர்ந்து பார்க்க முடியும். ஆனா 18,000 இருக்கை டிக்கெட் மட்டும் தான் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தான் இன்று காலை சரியா 9:30 மணி அளவுல சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்சுக்கான டிக்கெட் விற்பனையானது தொடங்குனது. டிக்கெட் விற்பனை தொடங்கின 10 நிமிஷத்துல டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆனதா அறிவிப்பு வெளியானது. இதே மாதிரி தான் வேர்ல்டு கப் தொடர்லயுமே டிக்கெட் விற்பனை அப்படின்ற முறையில பிசிசிஐ மாயாஜால வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே நிர்வாகமுமே ஆன்லைன்ல டிக்கெட் விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் அளவுல மட்டும் டிக்கெட் விற்பனை நடத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பயங்கரமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தோட மட்டும் இல்ல, டிக்கெட்டோட விலையுமே உயர்த்தி இருப்பதா ரசிகர்கள் பயங்கரமா கடுப்பாகி இருக்காங்க.